அது 2012ஆம் ஆண்டு மதுரையில் உள்ள ஓர் குக்கிராமம். செந்தில்வேல் மற்றும் அவரது மனைவி பாண்டியம்மாள் இருவரும் அவர்களது அன்னை வீட்டில், அதாவது செந்தில்வேலின் தாயார் வீட்டில் வசித்து வந்தனர். கூலி தொழிலாளியான செந்தில்வேல் மிக அதிகமாக மது உண்ணும் பழக்கம், அதாவது தண்ணி அடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானவர். அவரது தாயார் மற்றும் மனைவியுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தாலும் மிக அதிக தண்ணி பழக்கம் காரணமாக அடிக்கடி வீடு வருவதை தவிர்த்து கொள்வார். இது தவிர இன்னும் ஒரு காரணம் உண்டு இவர் வீடு வருவதை தவிர்த்து கொள்வதற்கு. வாருங்கள் பார்க்கலாம். இது தி டார்க் லெஜர். ஏற்கனவே சொன்னது போல செந்தில்வேல் மற்றும் பாண்டியம்மாள் அவரது அன்னை வீட்டில், அதாவது செந்தில்வேலின் அன்னை வீட்டில் வசித்து வந்தனர். செந்தில்வேல் ஒரு கூலி தொழிலாளி, அதாவது கமம், வயல் இல்லாட்ட கட்டுமான வேலைகள் உட்பட என்ன வேலை ஊரில் இருந்தாலும் அவரது குடும்பம் அவரது வயிற்று பசியை போக்க வேண்டும் என்பதற்காக வேலைக்கு தொழிலுக்கு செல்லும் வழக்கத்தை கொண்டிருந்தவர். இது தவிர செந்தில்வேலுக்கும் பாண்டியம்மாளுக்கும் திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கடந்திருந்தது. இருந்தும் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. இதனாலேயே அவர்கள் இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறுகள் வருவதுண்டு. அது மட்டுமில்லாமல் செந்தில்வேலும் அடிக்கடி வீடு வருவதை தவிர்த்து நள்ளிரவு 11 மணி 12 மணி தாண்டியும் அந்த வீட்டுக்கு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். இதற்கு நேரடியான காரணம் பாண்டியம்மாளின் சண்டையை தவிர்த்து பாண்டியம்மாளுக்கும் செந்தில்வேலின் தாயாருக்கும் அடிக்கடி சண்டைகள் வருவது வழக்கம். அதாவது செந்தில்வேலின் தாயார் சொல்லக்கூடாத வார்த்தையான மெலடி எனும் வார்த்தையால் பாண்டியம்மாளை அடிக்கடி திட்டுவது வழக்கம். அதனால் அவர் மனமுடைந்து இந்த இருவரும் காதல் திருமணம் பண்ணியதால் அவரும் பாண்டியம்மாளும் காதல் திருமணம் முடித்து வந்ததால் அவர்களின் வீடு, அதாவது இன்டர்காஸ்ட் புறசாதி திருமணம், இவர்கள் சாதி மாறி காதலித்து திருமணம் பண்ணியதால் பாண்டியம்மாள் வீட்டிலும் யாரும் கதைப்பதில்லை, யாரும் அவருக்கு துணையும் இல்லை. அப்போ இந்த அடிக்கடி பிரச்சனைகள் வருவதால் பாண்டியம்மாளும் அந்த கோவத்தை வேறு யாரிலையும் காட்ட முடியாமல் செந்தில்வேலை காட்டுறது வழக்கம். அப்போ இதிலிருந்து தவிர்க்கிறதுக்காக செந்தில்வேல் அடிக்கடி லேட்டாக வருது வீட்டுக்கு வேலை முடிந்து வரைக்க மிகவும் சுணங்கி வருவது அவர் வாடிக்கை வச்சிருந்தார். அது பெர்மனன்ட் இல்லை, அடிக்கடி அவருக்கு அதிகமான சம்பளங்கள், அதாவது ஓட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஓவர் டைம் வேலைகள் செய்கிற நேரங்களில் அவர் அந்த காசுக்கு தண்ணி அடிச்சு போட்டு வரது பழக்கம். இருந்தாலும் இவர் ஒரு குடும்ப பொறுப்பான ஆள்தான். இப்படியே நாட்கள் போய்கொண்டிருக்கு. ஒரு நாள் செந்தில்வேல் 3 நாள் வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறார். அதாவது பெரிய ஒரு வயல் வெட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு செந்தில்வேல் போகிறார். போனால் 3 நாள் அங்கேருந்து தங்கியிருந்தால் வேலை செய்யணும், தங்கவேலைன்னு சொல்கிறார்கள். அதுக்கு போகிறார். போயிட்டு அவர் 3ஆம் நாள் இரவு, அவர் வளமையாகவே அந்த டைம் தான் வரவர். அப்போ 3ஆம் நாள் அங்கேருந்து 6 மணிக்கு தான் பேருந்து பஸ் எடுக்கிறார். இவர் ஊருக்கு சேர கிட்டத்தட்ட 8 மணி கிட்ட ஆகுது. அப்போது பெரிதாக அந்த மோட்டார் வண்டியோ பைக்குகளோ ஆட்டோக்களோ இல்லாத காலகட்டம். அப்போ செந்தில்வேல் அவருடைய அந்த சின்ன தொலைபேசி, அந்த நேரத்தில் சின்ன பட்டன் ஃபோன், அதை வச்சு அவருடைய நண்பருக்கு தகவல் கொடுக்குறாரு, அப்படியே சைக்கிளை கொண்டு வாண்டு. அப்போ நண்பர் சரி ஓகே நான் வாரன் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறார். இவரும் வெயிட் பண்ணுறார். 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, நண்பர் வாரமாட்ட காணையில். அதுலேருந்து வாரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி 7 மணி நேரம் பிடிக்கும் என்றதால் தான் ஓகே இது பஞ்சராக இருக்கலாம் அல்லது மிஷுவாக இருக்கலாம் என்று செந்தில்வேலும் வெயிட் பண்ணி கொண்டு வந்தவர். இது தவிர செந்தில்வேல் நிற்கிற இடத்துல ப்ராப்பரான பஸ் ஸ்டாண்ட் கூட கிடையாது. வெறும் பனை ஓலைகளாலையும் தடிகளாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு பஸ் கோட் தான். அப்போ செந்தில்வேல் பார்த்தார், ஓகே நீ நின்றா சரி வராது, இப்படியே நடந்து போனால் உள்ளுக்குள்ளே அந்த கள்ளச்சாராயம் விற்பார்கள். அது இரவில் தான் கூடுதலாக வடித்து விற்பார்கள். அதில் வாங்கி குடிச்சு போட்டு அப்படியே போகலாம். ஏன்னா 3 நாள் வேலை செய்த காசு வச்சுருக்கார். ரெண்டு போட்டு நடந்து போய்கொண்டிருக்கார். நடந்து போக பார்க்க கொஞ்சம் தூரமாக அந்த சைக்கிள் டைனமோ வெளிச்சம் தெரியுது. ஆனால் தெரிகிற டைனமோ இவரை செந்தில்வேலை நோக்கி எதிரில் வார மாதிரி தான் இருக்குது. ஆனால்
அந்த டைனமோ இவர் போக 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 அதே இடத்துல நிற்கிது. இவரும் குழம்பி சரி இந்தா வந்துடும் போய்கொண்டே இருக்கார். இப்படியே போய்கொண்டிருக்கும்போது பார்க்குறார் அந்த பத்தைகள் தானே ஒற்றையடி பாதை, அதுக்குள்ள சலசலப்பு சத்தம் கேட்குது. அவருக்கு விளங்குது ஓகே இங்கே கள்ளச்சாராயம் வடிக்கிறார்கள். அப்போ அவர் ஓகே அவன் வரட்டும், இவ்வளோ நேரமாக வரல, இனிமேல் வரட்டும், அந்த கேப்பில் நான் 2 பேக்கா போட்டு போகலாம்னு அதுக்கு போகிறார். அவர் எதிர்பார்த்த மாதிரியே அது கள்ளச்சாராயம் தான். அதிலிருந்து கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறார். அது கள்ளச்சாராயம்ன்றதால தரமற்றதுன்றதால அவருக்கு உடனே போதையாகுது. அவர் ஒரு 2 போத்தல் கிட்டத்தட்ட குடித்திருப்பார். குடித்து விட்டு அவர் கொண்டு வந்த அந்த தண்ணி போத்தல் அதில் அந்த தண்ணியை ஊற்றி போட்டு அந்த பிளாஸ்டிக் போத்தலையும் வாங்கி கொண்டு திருப்பி நடக்க வலிக்கிறார். நடந்து போய்கொண்டிருக்கார். அந்த சைக்கிள் அதே இடத்துல அப்படியே தான் நிற்கிது. அதாவது இந்த டைனமோ யூஸ்வலாகவே சைக்கிள் ஓடினா தான் வேலை செய்யும். அப்போ அது வேலை வர்ற மாதிரி இருக்குது. அப்போ இவரும் போதை தலைக்கிறதுனால அவரை அந்த டைனமோவில் அவர் சைக்கிளில் வர நண்பரை அசிங்கமாக தட்டி கொண்டு நடந்து போய்கொண்டிருக்கார். நடந்து போகிறார். ஒரு கட்டத்தில் ஒரு வழியாக அந்த சைக்கிள் கிட்ட வந்துட்டு பார்த்தா அது உண்மையிலேயே அவரோட ஃப்ரெண்ட் தான். அப்போ இவர் சில பல கெட்ட வார்த்தைகளால் நண்பரை பேசுகிறார். உனக்கு இவ்வளோ நேரமாக அவ்வளோ தூரம் பார்த்து கொண்டிருக்கணும். அதாவது இவருக்கு அந்த போதையும் தலைக்கிறதுனால நண்பர் பெருசுப்படுத்தையில் அவர் கேஷுவலாக இல்லை மச்சான் அந்த ரோட்டு இப்படி தானே அதால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சும்மா சமாளிச்சுட்டு அவரை ஏற்றி கொண்டு இப்போ போகிறார். ஆனால் இந்த முறை அவர் நண்பர் சைக்கிள் ஓடுறதுக்கு பதிலாக செந்தில்வேல்கிட்ட கொடுக்குறாரு. இவ்வளோ தூரம் ஓடி எனக்கு கால் வலிக்குது, நீ ஓடு, நான் பின்னிக்கு இருக்கிறேன்ட்டு. அப்போ செந்தில்வேல் சைக்கிளை பார்க்குறார். சைக்கிள் அந்த பள்ளமுட்டியில் ஓடி வந்ததால் அது ஏற்கனவே பஞ்சராக இருக்குது. அப்போ சொல்கிறார் சரி அப்போ இந்த சைக்கிள் என்ன செய்வான், இதில் அந்த கள்ளச்சாராயம் காத்துற அவங்களோட ஊராக்கள் தானே, அந்த ஊர் தான். அப்போ அதில் கொண்டே விட்டுட்டு பக்கத்தில் தான் அதில் கொண்டே விட்டுட்டு அவங்ககிட்ட சொல்லி போட்டு நான் நாளைக்கு சைக்கிள் எடுப்போம், என்னோட சைக்கிள் எடுப்போம், இதில் இப்போ போக சரி விட 2 ஜாலியாக நடந்து போகும்னு சொல்லி போட்டு இவர் என்ன செய்கிறார், சைக்கிள் உருட்டி கொண்டு அதுக்கிட்ட விடுறார். விட்டு போட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்கிறார் இப்படி சைக்கிள் விட்டுருக்கேன், அது இருக்கட்டும், நாளைக்கு வந்திருக்கிறேன். அவங்களும் ஓகே ரெண்டு கேஷுவலாக விட்டு போட்டு செந்தில் திரும்பி நடந்து வர பார்க்க விட்ட நண்பனை காணில. அப்போ என்ன இப்போ தானே வந்தவன் எனக்கு பின்னுக்கு சொல்லி போட்டு திருப்பி ஓகே இப்போ இவனும் ஏதோ பெக்கடிக்க போயிட்டான் போல அப்படி யோசிச்சுட்டு பார்க்குறார். அவர் கிட்டத்தட்ட அதில் இருந்து ஒரு 20 மீட்டர் கிட்ட நடந்து பார்க்குறாரு. அங்கே இவர் போயிட்டான், இது ஜோரின் எதுவும் போயிட்டான். நான் தேடி பார்க்குறார். ஆனால் இல்லை அப்போ ஓகே பெக்கடிக்க தான் போயிட்டான். இவர் கொஞ்சம் சத்தமாக சொல்கிறார், நான் போயிட்டுருக்கேன் வா, எனக்கு நிறைய நேரம் நின்று கால் வலிக்குது, நான் போயிட்டுருக்கேன் வாண்டு வேறு சத்தம் போட்டு கத்துறார். அப்போ கொஞ்சம் அருகில் தான் வாய்ஸ் கேட்குது, அவர்கிட்ட நண்பிட்ட வாய்ஸ், நீ போ மச்சான், நான் இதில் 2 பெக் போடுறேன்னு வரணுண்டு. அப்போ ஓகே அவர் ஒரு நம்பிக்கை வருது. சரிவம் இது பக்கத்தில் இருக்கான், அது கொஞ்சம் இருட்டு நேரம்ன்றதால அந்த நேரங்களில் மின் வெளிச்சங்கள் குறைவன்றதால ஓகே மிக அருகில் தான் இருக்கான். அருகில் தான் சத்தம் கேட்குது பார்த்தீங்க. ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு சரி நான் போகிறேன் நீ வா பெண்ணுக்கு வான்னு சொல்லி போட்டு இவர் நடக்க வலிக்கிறார். இவரும் ஏற்கனவே போதையில் இருக்கிறதால இவர் நண்பர் வந்ததையோ அல்லது இந்த சைக்கிள் வாங்கி விட்டது எதுவுமே அவருக்கு பெருசாக சுயநினைவில் இல்லை. இவர் நடந்து வரார். கிட்டத்தட்ட அந்த ஊருடைய எல்லை பகுதிக்கு வரார், இவன் குக்கிராமத்தின் எல்லை பகுதிக்கு வரார். எல்லை பகுதிக்கு அப்புறம் பார்க்குறார், அந்த மதிலில் சில பல போஸ்டர் இருக்குது. அதை பார்க்க ஒரு அந்த இறந்தவர்களுக்கு அடிப்பார்கள் கண்ணீரஞ்சலி போஸ்டர் அதை மாதிரி இருக்குது. யார் இது, நான் இல்லாத 3 நாள் யார் அப்படி மரணம் அடைஞ்சது, இரண்டா இவர் என்னதான் அந்த நேரத்தில் பட்டன் ஃபோன் இருந்தாலும் எல்லாருக்கும் நெட்வொர்க் கிடைக்காது. இவருக்கு இப்படி இந்த இறப்புக்கான செய்திகள் இவருக்கு சேரல. இதை விட அந்த எஸ்எம்எஸ்ஓ அது உலக வாசிக்கக்கூடிய ஆங்கில அறிவு கிடையாது. அப்போ செந்தில் என்ன செய்கிறார், கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறார். அது கிட்ட போய் பார்க்க அந்த இதில் கண்ணீரஞ்சலி போஸ்டரில் கருணாகரன் எழுதியிருக்கு. இவருக்கு அந்த போதையிலையும் இவர் தூக்கி வாரி போடுது. என்னடா இது, இப்போ தானே வந்தான் சைக்கிளில், என்னோட தானே வந்தான், இதை நான் அவனோட ஃபோன் பண்ணி கதைச்சினே அப்படின்னு சொல்லி போட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறார். ஃபோன் கருணாகரன் நம்பரான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு என்ன இது யாரும் ஏதாச்சும் ஃப்ராங்க், அதாவது அந்த நேரத்தில் அப்படிலாம் பெருசாக இல்லை, யாராச்சும் அம்புக்கு இவரோட இந்த ஊருன்றதால ஊருக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும், அப்படி யாராச்சும் அடிச்சிருக்காங்களா என்று சொல்லி போட்டு இவர் நடந்து போகிறார். நடந்து போக இவர் கருணாகரன் வீடு தாண்டி தான் செந்தில்வேல் போகணும். கருணாகரன் வீட்டுக்கிட்ட பார்க்குறார், பந்தல் போட்டு தான் இருக்கு. இப்போ தான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம் வருது, கைகாலெல்லாம் முதல் எடுக்க ஆரம்பிக்குது. கிட்ட போக அவங்களோட கருணாகரனோட மனைவி மற்றது அவங்களோட அண்ணன் தம்பி மேரெல்லாம் அழுது கொண்டு வரணும், இப்படி அழுகினோம் அவர்கிட்ட சொல்லி அழுகிறணும், இப்படி நடந்தது இது நடந்துண்டு. அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்க கருணாகரன் அந்த ஊரில் இருக்கிற அவரும் ஒரு கூலி தொழிலாளி தான், ஊரில் இருக்கிற வயல் ஒன்றுக்கு போயிருக்கார். அந்த கிணத்துக்குள்ள அவர் தவறு விழுந்து இருந்திருக்கார்.
அப்போ அவர் இறந்தது கூட அவர் வந்து 2 நாள் கழித்து தான். அதாவது இவர் வந்து செந்தில்வேல் வந்து போகிற வேலைக்கு போகிறதுக்கு முதல் நாளே கருணாகரன் கூலி வேலைக்குன்னு போயிட்டார். அப்போ அந்த பெருசாக தொடர்புகள் இல்லாதால இவர் போய் கிட்டத்தட்ட 4 நாட்கள் கழித்து தான் கருணாகரன் வாரார். செந்தில்வேலை பார்க்குறாரு. செந்தில்வேல் வாரார், கருணாகரனை பார்க்குறார். கருணாகரன் இறந்தது வந்து செந்தில்வேல் நின்றது 2ஆம் நாள். அப்போ இந்த அலைபேசி ஃபோன் இல்லாமங்கன்னு சொல்ல அதெல்லாம் நாங்கள் என்ன கணத்துக்கு எந்த எடுக்கல, அதெல்லாம் இதுக்குள்ள தான். அப்போ இன்னும் ஒரு கால் பண்ணுறார். கால் வந்து கால் ஃபார்வர்டட், சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. இப்போ கருணாகரன் செந்தில்வேல் அதுலேயே வேலைப்பு வந்து விழுகிறார். செந்தில்வேலுக்கு அதில் அப்போவே பக்கவாதம் வருது. கிட்டத்தட்ட சுயநினைவு இல்லாமல் போய் செந்தில்வேல் படுத்த படுக்கையாக கிடக்கிறார். அப்போ ஊர் மக்கள் கதைக்கினம் இவர் வந்து கள்ளச்சாராயம் அதிகமாக குடிச்சதாலான்னு உனக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரி. ஆனால் செந்தில்வேலுக்கு மட்டும்தான் தெரியும் தான் பார்த்தது என்ன, தனக்கு ஏதால் அப்படி ஆனதுண்டு. அவர் பழையபடி மனித நாளுமே நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 வருடங்களாக இருக்குது. இதை போல் மேலதிகமான அமானுஷமான கதைகள் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தி டார்க் லெஜர்.